அனைவருக்கும் வணக்கம். பொது தமிழ் தேர்வு பேட்ச் 1ல் 9ஆம் வகுப்பு இயல் 7, 8, 9லேருந்து ஒரு 100 கொஷின் நம்ம பார்க்க போகிறோம். டெஸ்ட்டு நம்பர் 14. டோட்டலாக பேட்ச் 1ல் பார்த்தீங்கன்னா 19 டெஸ்ட்டு. இப்போ நம்ம பார்க்குறது 14வது டெஸ்ட்டு. இன்னும் ஒரு 5 டெஸ்ட்டு இருக்குது. ஸோ இந்த 19 டெஸ்ட்டுக்கான கொஷின் பேப்பர் வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம். அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஷின் கூற்று 1. கல்யாண்ஜியின் இயற்பெயர் சண்முக சுந்தரம். வண்ணதாசன் என்ற பெயரில் கதை இலக்கியத்தில் பங்களிப்பு செய்து வருகிறார். கூற்று 2. கலைக்க முடியாத ஒப்பனைகள், தோட்டத்துக்கு வெளியிலும் சில பூக்கள், உயரப் பறத்தல், ஒளியிலே தெரிவது உள்ளிட்டவை இவரது கவிதை நூல்கள். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று 1, 2 ரெண்டுமே தவறு. கூற்று 1 ஏன் தவறுனா கல்யாண்ஜியின் இயற்பெயர் கல்யாண சுந்தரம். ஸோ அதனால் கூற்று 1 தவறு. கூற்று 2 பார்த்திங்கன்னா இது கவிதை நூல்கள் கிடையாது, சிறுகதை நூல்கள் இதெல்லாமே. ஸோ அதனால் கூற்று 1, 2 தவறு. அவருடைய கட்டுரை பார்த்திங்கன்னா கல்யாண்ஜியோட கட்டுரை அகமும் புறமும் அப்படின்ற ஒரு கட்டுரை இருக்குது. ஒரு சிறு இசை என்ற நூலுக்காக 2016ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காரு. அதாவது வண்ணதாசன் அப்படின்னா தான் எல்லாருக்குமே தெரியும். ஸோ நெக்ஸ்ட்டு 2வது கொஷின். 2ஆம் உலகப் போரில் ஆங்கிலேய படைகள் ஜப்பானியரிடம் சரணடைந்த நாள் எது அப்படின்னா 1942 பிப்ரவரி 15. 3வது கொஷின். இன்பங்களை துறந்து துறவு போன வேண்டும் என்பதை மைய கருத்தாக கொண்ட காப்பிய நூல் எது அப்படின்னா சீவக சிந்தாமணி. இதற்கு ஒரு சிறப்பு பெயர் இருக்கு, மனநூல் அப்படின்னு ஒரு சிறப்பு பெயர் இருக்கு. சீவக சிந்தாமணியின் ஆசிரியர் திருத்தக்க தேவர். சீவக சிந்தாமணி விருத்தப்பாவால் இயற்றப்பட்ட முதல் காப்பியம் இதுதான். உட்பிரிவு இளம்பகம்னு சொல்லுவாங்க. சீவக சிந்தாமணியோட உட்பிரிவு என்ன அப்படின்னு கொஷினாக கேட்டிருக்காங்க. இளம்பகம். அதாவது சீவக சிந்தாமணியில் 13 இளம்பகங்கள் இருக்குது. மதுரையில் வனவிலங்கு சரணாலயம் இருந்த செய்தியை என் நூலின் மூலம் அறியலாம். எந்த நூல் அப்படின்னா மதுரை காஞ்சி. மதுரை காஞ்சி 10 பாட்டு நூல்களில் ஒன்று தான் மதுரை காஞ்சி. 782 அடிகளை கொண்டது. அதில் 354 அடிகள் மதுரையை மட்டும் சிறப்பித்து பாடக்கூடியவர்கள் தான் 354 அடிகள். பெருகுவள மதுரை காஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. பெருகுவள மதுரை காஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இதனுடைய பாட்டுடை தலைவன் தலையாலங்கானத்து சிறுவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன். ஸோ 5வது கொஷின். கீழ்கண்ட தொடர்களில் தவறான தொடரை தேர்ந்தெடுக்கவும். மஞ்சள் பூசினால் என்பது பண்பாகு பெயர். வற்றல் தின்றான் என்பது தொழிலாகு பெயர். வானொலி கேட்டு மகிழ்ந்தான் என்பது காரியவாகு பெயர். அறிஞர் அண்ணாவை படித்திருக்கிறேன் என்பது கருத்தாகு பெயர். இதில் தவறானது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. மஞ்சள் பூசினால் என்பது பண்பாகு பெயர், அது சரி. வற்றல் தின்றான் என்பது தொழிலாகு பெயர். வானொலி கேட்டு மகிழ்ந்தான் என்பது காரியவாகு கிடையாது, கருவியாகு பெயர். அறிஞர் அண்ணாவை படித்திருக்கிறேன் என்பது கருத்தாகு பெயர். ஆகு பெயர் எத்தனை வகைப்படும்னா 16 வகைப்படும் ஆகு பெயர். ஸோ 6வது கொஷின். சொல்லையும் பொருளையும் பொறுத்துக. தெங்கு அப்படின்னா தேங்காய், வருக்கைனா பலாப்பழம், இசை அப்படின்னா புகழ், நெற்றி அப்படின்னா உச்சி. ஸோ இதுக்கான ஆன்சர் கீ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. மொழி என்பது உலகின் போட்டி போராட்டத்திற்கு ஒரு போர்க்கருவி ஆகும். அக்கருவிகள் காலத்திற்கு ஏற்ப மாற்றப்பட வேண்டும், அவ்வப்பொழுது கண்டுபிடித்து கைக்கொள்ள வேண்டும் என கூறியவர் யார்? ஆன்சர் யார் அப்படின்னா பெரியார். பெரியாருக்கு பெரியார் பட்டம் கொடுத்தது பார்த்திங்கன்னா நவம்பர் 13, 1938 சென்னை மாநாடில். தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் அப்படின்ற பட்டம் கொடுத்தது யுனெஸ்கோ கொடுத்தது எந்த நாள் அப்படின்னா 27, 6, 1970 கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே ஒரு முக்கியமான கொஷின் தான். பெரியார் பட்டம் நவம்பர் 13, 1938. தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் 27, 6, 1970. எந்த ஒன்றும் உருவாக வேண்டுமென்றால் உண்டும் வேண்டும், இல்லையும் வேண்டும் என்ற கருத்தை உடையவர் யார் அப்படின்னா லாவோட்ஸ். 9வது கொஷின். திருக்குறளை பற்றி கூறும்போது இத்தகைய உயர்ந்த கொள்கைகளை கொண்ட செய்யுட்களை உலக இலக்கியத்திலேயே காண்பது அரிது என புகழ்ந்தவர் யார் அப்படின்னா ஆல்பர்ட் ஸ்வைட்சர். திருக்குறளை பற்றி கூறும்போது இத்தகைய உயர்ந்த கொள்கைகளை கொண்ட செய்யுட்களை உலக இலக்கியத்திலேயே காண்பது அரிது என புகழ்ந்தவர் ஆல்பர்ட் ஸ்வைட்சர். 10வது கொஷின். இந்த காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல் இந்த ஐக்கூ கவிதை யாருடையது? யாருடையனா அமுதோன்.
இந்த காட்டில் எந்த முகில் புல்லாங்குழல் யாருன்னா அமுதோன். 11வது கொஷின் குறுந்தொகை பற்றிய செய்திகளில் தவறானதை தேர்ந்தெடுக்கவும். ஆப்ஷன் ஏ பாருங்கள், இதன் பாடல்கள் 4 அடி சிற்றெல்லையும் 8 அடி பேரெல்லையும் கொண்டவை. ஆப்ஷன் பி, கடவுள் வாழ்த்து நீங்களாக 401 பாடல்களை கொண்டது. ஆப்ஷன் சி, 1915ஆம் ஆண்டு சௌரி பெருமாள் அரங்கனார் முதலில் இந்நூலை பதிப்பித்தார். இது தமிழர் வாழ்வின் புறப்பொருள் நிகழ்வுகளை கவிதையாக்கி கூறுகிறது. தவறானது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, அதாவது தமிழர் வாழ்வின் அகப்பொருள் நிகழ்வுகளை கவிதையாக்கி கூறுகிறது. ஸோ அதனால் வந்து ஆப்ஷன் டி வந்து தவறு. ஸோ குறுந்தொகை அப்படின்னா 4 அடி சிற்றல்லை 8 அடி பேரல்லை என்பது சரி. 401 பாடல் கடவுள் வாழ்த்து நீங்களாக 401 பாடல்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ 1915ஆம் ஆண்டு சௌரி பெருமாள் அரங்கனார் முதலாக இந்நூலை பதிப்பித்தார். ஸோ எல்லாமே வந்து சரி. 12வது கொஷின், எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி உள்ளே என்ற பாடல் அடிகளை இயற்றியவர் யார் அப்படின்னா வள்ளலார். எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி உள்ளே என்ற பாடல் வந்து வள்ளலார். கொஷின் கூற்று 1, 782 அடிகளை கொண்ட நூல் மதுரை காஞ்சி. அவற்றுள் 453 அடிகள் மதுரையை பற்றி மட்டும் சிறப்பித்து கூறுகின்றன. கூற்று 2, இதன் பாட்டுடை தலைவன் தலையாலங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியன். ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா கூற்று 2 மட்டும் சரி. கூற்று 1 வந்து தவறு. ஏன் தவறு அப்படின்னா 782 அடிகளை கொண்ட நூல் மதுரை காஞ்சி என்பது சரி. அவற்றுள் 354 அடிகள் மதுரையை பற்றி மட்டும் சிறப்பித்து கூறுகின்றன. ஸோ 453 தவிர 354. ஸோ இரண்டாவது பார்த்திங்கன்னா பாட்டுடை தலைவன் தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன். பாண்டியன்றதை ஆட் பண்ணிக்கோங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது சரியானது தான், பாண்டியன் அப்படின்றது சேர்த்திக்கோங்க. 14வது கொஷின், இந்திய தேசிய இராணுவத்தின் மாபெரும் கூட்டத்தில் டெல்லி நோக்கி செல்லுங்கள் டெல்லி சாலோ என போர் முழக்கம் செய்தவர் யார் அப்படின்னா நேதாஜி. இவர் இந்திய தேசிய இராணுவத்தை பொறுப்பில் ஏற்ற ஆண்டு பார்த்திங்கன்னா ஜூலை 9, 1943. இந்திய தேசிய இராணுவத்தோட பொறுப்பை வந்து ஏற்றுக்கிட்ட நாள். அவர் வந்து சொல்லியிருக்காரு, நேதாஜி சொன்ன ஒரு வாக்கியம், நான் மறுபடியும் பிறந்தால் தென்னிந்திய தமிழனாக பிறக்க வேண்டும் அப்படின்னு வந்து சொன்னதாக வந்து சொல்லியிருப்பார். யார்? முத்துராமலிங்க தேவர் வந்து சொல்லியிருப்பார், நேதாஜி சொன்னதா. 15வது கொஷின், அல்லல் பலனத்த ஆரக்காம்பல் வாயவில வெள்ளம் தீப்பட்டது என வெறியி இப்புள்ளினம் தன் என்று சேர நாட்டின் சிறப்பை பாடும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஸோ எந்த நூல் அப்படின்னா முத்தொள்ளாயிரம். முத்தொள்ளாயிரம் வந்து சேர சோழ பாண்டியர்கள் 3 மன்னர்களை பற்றி பாடக்கூடியது. 900 பாடல்கள் வந்து இருக்குது. வெண்பாவால் இயற்றப்பட்டது. முத்தொள்ளாயிரம் வந்து வெண்பாவால் இயற்றப்பட்டது. புறத்திரட்டு வழியாக 108 பாடல்கள் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புறத்திரட்டு வழியாக 108 பாடல்கள் வந்து கிடைத்துள்ளது. இதனுடைய ஆசிரியர் பெயர் வந்து தெரியவில்லை, ஆனால் வந்து 5ஆம் நூற்றாண்டு என கருதப்படுகிறார். அடுத்து 16வது கொஷின், பைங்கூழ் வளர்ந்தது என்பது எவ்வகை ஆகு பெயர்? ஸோ எவ்வகை ஆகு பெயர்னா காரியவாகு பெயர். பைங்கூழ் வளர்ந்தது என்பது காரியவாகு பெயர். 17வது கொஷின், சந்தைகளை அவற்றின் ஊர்களோடு பொறுத்துக. மணப்பாறை வந்து மாட்டு சந்தை, ஐயலூர் வந்து ஆட்டுச்சந்தை, ஒட்டன்சத்திரம் வந்து காய்கறி சந்தை, தோவாளை வந்து பூச்சந்தை. ஸோ ஆன்சர் கீ வந்து ஆப்ஷன் சி. 18வது கொஷின், தந்தை பெரியாரின் பெயர்களுள் பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்கவும். தென்னகத்து பெர்ட்னர் ஷா, தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ், சுயமரியாதை சுடர், புத்துலக தொலைநோக்காளர். இதில் பொருந்தாது வந்து தென்னகத்து பெர்ட்னர் ஷா. யார் அப்படின்னா தென்னகத்து பெர்ட்னர் ஷா யார் அப்படின்னா அண்ணா. ஸோ அதனால் இது வந்து பொருந்தாது. மீதி 3மே வந்து சரி. 19வது கொஷின், புது கவிதையின் பல்வேறு பெயர்களில் பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்கவும். இலகு கவிதை, கட்டற்ற கவிதை, விலங்குகள் இலா கவிதை, மட்டற்ற கவிதை. இதில் பொருந்தாதது வந்து ஆப்ஷன் டி. ஸோ அதனால் ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. 20வது கொஷின், யசோதர காவியம் பற்றிய செய்திகளில் தவறானதை தேர்ந்தெடுக்கவும். ஸோ ஆப்ஷன் ஏ பாருங்கள், நூலின் ஆசிரியர் பெயரை அறிய முடியவில்லை. இது சமண முனிவர் ஒருவரால் இயற்றப்பட்டது என்பர். இந்நூல் 8 சருக்கங்களை கொண்டது. யசோதரன் என்னும் அவதி நாட்டு மன்னனின் வரலாற்றை கூறுகிறது. ஸோ இதில் தவறானது எது அப்படின்னா ஆப்ஷன் சி. 8 சருக்கங்கள் வந்து கிடையாது, 5 சருக்கங்களை கொண்டது. அதனால் ஆப்ஷன் சி வந்து தவறு. ஸோ யசோதர காவியத்தின் ஆசிரியர் வந்து அறியப்படவில்லை என்பது சரி. யசோதர காவியம் வந்து 5 காப்பியங்களில் ஒன்று தான் யசோதர காவியம். சமண முனிவர் ஒருவரால் இயற்றப்பட்டது என்பது சரி. யசோதரன் என்னும் அவந்தி நாட்டு மன்னனின் வரலாற்றை வந்து கூறுகிறது யசோதர காவியம்.
இந்த யசோதர காவியத்து பார்த்திங்கன்னா வடமொழி தழுவி தமிழில் வந்து இயற்றப்பட்டது. இது ஒரு சமண சமய சார்ந்த ஒரு நூல். இதில் பாடல் பார்த்திங்கன்னா 320 அல்லது 330 பாடல்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 21வது கொஷின், நான் மனிதன், மனிதனை சார்ந்த எதுவும் எனக்கு புறமன்று. இந்த கூற்றை கூறியவர் யார் அப்படின்னா தெரேன்ஸ். நான் மனிதன், மனிதனை சார்ந்த எதுவும் எனக்கு புறமன்று. இந்த கூற்றை கூறியவர் வந்து தெரேன்ஸ். படுதிரை வையம் பாத்திய பண்பே, இந்த பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் எது? ஸோ எந்த நூல் அப்படின்னா தொல்காப்பியம். படுதிரை வையம் பாத்திய பண்பே வந்து தொல்காப்பியம். தொல்காப்பியம் வந்து தமிழின் முதல் இலக்கண நூல் தான் தொல்காப்பியம். நிறைய டைம் வந்து எக்ஸாமில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 23வது கொஸ்டின், பிடிப்பசி இலக்கண குறிப்பு தருக. பிடிப்பசி என்பது 6ஆம் வேற்றுமை தொகை. பிடிப்பசி வந்து 6ஆம் வேற்றுமை தொகை. 24வது கொஸ்டின், சுசமுத்திரத்தின் சிறுகதைகளில் பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்கவும். ஸோ பாலைப்புறா, வாடாமல்லி, கதரின் வெற்றி, காகித உறவு. இதில் பொருந்தாது வந்து கதரின் வெற்றி. ஸோ அவருடைய சிறுகதைகள் நான் வரிசையாக சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. மொத்தம் 5 சிறுகதைகள்: வாடாமல்லி, பாலைப்புறா, மண் சுமை, தலைப்பாகை, காகித உறவு. ஸோ தாய்மைக்கு வறட்சி இல்லை அப்படின்ற தலைப்புக்கு இவரை பற்றி வந்து கொடுத்துருப்பாங்க இந்த புக்கில். 25வது கொஷின், கூற்று 1, நேதாஜியால் 45 வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டு வான்படை தாக்குதலுக்கான சிறப்பு பயிற்சி பெற மலேயாவில் உள்ள இம்பீரியல் மிலிட்ரி அகாடமிக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். கூற்று 2, அந்த 45 பேர் கொண்ட பயிற்சி பிரிவின் பெயர் தான் டோக்கியோ கேடட்ஸ். ஸோ இதில் ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று 2 மட்டும் சரி. கூற்று 1 ஏன் தவறுனா மலேயாவில் உள்ள இம்பீரியல் அகாடமி என்பது தவறு, ஜப்பானில் உள்ள இம்பீரியல் அகாடமி என்பது தான் சரி. ஸோ அதனால் கூற்று 1 தவறு, கூற்று 2 வந்து சரி. 26வது கொஷின், கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை எவை? இக்குறளில் பயின்று வந்துள்ள அணியை தேர்ந்தெடு. ஸோ என்ன அப்படின்னா பொருள் பின்வரு நிலையணி. கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை எவை என்பது பொருள் பின்வரு நிலையணி. இதே தேவர் அணையர் கயவர் அவரும் தம் அப்படின்ற ஒரு திருக்குறள் இருக்குது. வஞ்ச புகழ்ச்சி அணி. 27வது கொஷின், இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள்தான் என்று என கூறியவர் யார்? அப்படின்னா தில்லான். இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள்தான் என கூறியவர் வந்து தில்லான். 28வது கொஷின், சொல்லரும் சூழ்பசும் பாம்பின் தோற்றம் போல் மெல்லவே கருயிருந்து ஈன்றோர் மேலாளர். இப்பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா சீவக சிந்தாமணி. சீவக சிந்தாமணியின் ஆசிரியர் வந்து திருத்தக்க தேவர். எல்லாருக்கும் தெரியும். சங்க இலக்கியங்களில் தன்னுணர்ச்சி பாடல்களாக அமைந்த நூல் தான் வந்து சீவக சிந்தாமணி. இது ஒரு முக்கியமான லைன். சங்க இலக்கியங்களில் தன்னுணர்ச்சி பாடல்களாக அமைந்த நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா சீவக சிந்தாமணி. இன்பங்களை துறந்து துறவு போட வேண்டும் என்பது தான் இந்த சீவக சிந்தாமணி நூலின் மைய கருத்து. விருத்தப்பாவால் இயற்றப்பட்ட முதல் காப்பியம் வந்து சீவக சிந்தாமணி. உட்பிரிவு வந்து கலம்பகம், 13 அதாவது உட்பிரிவு வந்து இளம்பகம், 13 இளம்பகம் வந்து இருக்குது. இதனுடைய சிறப்பு பேர் வந்து மணநூல். 29வது கொஷின், மாங்குடி மருதனார் 8 தொகையில் எத்தனை பாடல்களை பாடியுள்ளார்? மாங்குடி மருதனார் வந்து 8 தொகையில் 13 பாடல்களை பாடியுள்ளார். 30வது கொஷின், கண்டவற்றுள் தவறான தொடரை தேர்ந்தெடுக்கவும். ஒன்று பெற்றால் ஒளிமயம் என்பது எண்ணல் அளவை ஆகு பெயர். 2 கிலோ கோடு என்பது எடுத்தல் அளவை ஆகு பெயர். அரை லிட்டர் வாங்கு என்பது படியளவை ஆகு பெயர். 5 மீட்டர் வெட்டினான் என்பது நீட்டல் அளவை ஆகு பெயர். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதில் வந்து தவறானது வந்து ஆப்ஷன் சி. அதாவது ஒன்று பெற்றால் ஒளிமயம் என்பது எண்ணல் அளவை என்பது சரி. 2 கிலோ கோடு என்பது எடுத்தல் அளவை வந்து சரி. அரை லிட்டர் என்பது முகத்தல் அளவை படியளவை என்பது தவறு. 5 மீட்டர் வெட்டினான் என்பது நீட்டல் அளவை என்பது வந்து சரி. ஸோ இதில் வந்து தவறானது ஆப்ஷன் சி. 31வது கொஷின், இன்றைய அறிவியல் வளர்ச்சிக்கேற்ற நூல்கள் தமிழில் படைக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தியவர் யார் அப்படின்னா பெரியார். இன்றைய அறிவியல் வளர்ச்சிக்கேற்ப நூல்கள் தமிழில் படைக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தியவர் வந்து பெரியார். புது கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் எனும் நூலை எழுதியவர் யார் அப்படின்னா வள்ளிக்கண்ணன். புது கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் எனும் நூலை எழுதியவர் யார்னா வள்ளிக்கண்ணன். 33வது கொஸ்டின் பொறுத்துக்க. நேர் 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 நேர்னா நேர் நேர், அதாவது முதல்ல இருக்கக்கூடிய 2 வச்சே நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். நேர் நேர்னா தேமா, அப்போ தேமாங்காய். நிறைநேர் அப்படின்னா புளிமா, அப்போ புளிமாங்காய். நிறை வந்து நிறை வந்து கருவிலம், அப்போ கருவிலங்காய்.
நேர்நிறை வந்து கோவிலும், அப்போ கோவிலங்காய். இந்த இருக்க ரெண்டு படிச்சிக்கினாவே நேர்னு வந்தால் காய், நிறைன்னு வந்தால் கனி. ஸோ ஆன்சருக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. 34வது கொஷின். ஆக்குவது யாதெனில் அறத்தை ஆக்குக, போக்குவது யாதெனில் வெகுளி போக்குக. இந்த அடிகளை இடம்பெற்றுள்ள நூல் எது? ஸோ எந்த நூல் அப்படின்னா யசோதர காவியம். யசோதர காவியம் வந்து ஐஞ்சிறுகாப்பியங்களில் ஒன்று. வடமொழியிலிருந்து தழுவி தான் தமிழில் வந்து படைக்கப்பட்டது. ஆசிரியர் பெயர் வந்து தெரியவில்லை. சமண முனிவர் ஒருவரால் இயற்றப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு சமண சமயம் சார்ந்த ஒரு நூல் தான். அவந்தி நாட்டு மன்னனின் வரலாறு தான் வந்து கூறுகிறது. 5 சருக்கம் வந்து இருக்குது. 320 பாடல் அல்லது 330 பாடல் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. 35வது கொஷின். குறிக்கோள் இல்லாதவன் வெறும் சதைப்பிண்டம் என்பதை பூட்கையில்லோன் யாக்கை போல என கூறும் நூல். ஸோ எந்த நூல் அப்படின்னா புறநானூறு. குறிக்கோள் இல்லாதவன் வெறும் சதைப்பிண்டம் என்பதை பூட்கையில்லோன் யாக்கை போல. இந்த லைன் ஞாபகம் வச்சுக்கோங்க. புறநானூறு 8 தொகை நூல்கள் ஒன்று. 400 பாடல்கள் வந்து இருக்குது. தமிழர் வாழ்விலின் கருவூலமாக விளங்கும் நூல் தான் வந்து புறநானூறு. 36வது கொஷின். உலக தமிழாராய்ச்சி நிறுவனம் உருவாகவும் அகில உலக தமிழாய்வு மன்றம் உருவாகவும் காரணமாக இருந்தவர். தம் சொற்பொழிவு வாயிலாக உலகம் முழுவதும் தமிழின் புகழை பரப்பியவர் யார்? யார் அப்படின்னா தனிநாயகம் அடிகள். இது உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் உருவாகவும் அகில உலக தமிழாய்வு மன்றம் உருவாகவும் காரணமாக இருந்தவர். தம் சொற்பொழிவு வாயிலாக உலகம் முழுவதும் தமிழின் புகழை பரப்பியவர் தான் தனிநாயகம் அடிகள். 37வது கொஷின். பின்வரும் நூற்றில் உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற இடங்களில் சரியான வரிசையை தேர்ந்தெடுக்கும். இதில் சரியான வரிசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை, ஆப்ஷன் சி. சென்னை வந்து 1968, அடுத்து வந்து பாரிஸ் 1970, யாழ்ப்பாணம் வந்து 1974, மதுரை 1981. இதுதான் வந்து சரியான வரிசை. ஸோ இந்த உலகத்தமிழ் மாநாடு நான் வரிசையாக வந்து சொல்கிற பார்த்துக்கோங்க. முதல் மாநாடு கோலாலம்பூர் 1966, இரண்டாவது மாநாடு சென்னை 1968, மூன்றாவது மாநாடு வந்து பாரிஸ் 1970, நான்காவது மாநாடு யாழ்ப்பாணம் 1974, மதுரை 5வது மாநாடு வந்து மதுரை 1981. இது ஒரு முக்கியமான கொஷின். மதுரை 1981, கோலாலம்பூர் 1987, மொரிசியஸ் அதாவது 6வது மாநாடு கோலாலம்பூர் 1987, 7வது மாநாடு மொரிசியஸ் 1989, 8வது மாநாடு தஞ்சாவூர் 1995. தஞ்சாவூர் ஞாபகம் வச்சுக்கோங்க. 8வது மாநாடு 1995. அடுத்து பார்த்திங்கன்னா செம்மொழி மாநாடு 2010 கோயம்புத்தூர் வந்து நடைபெற்றது. 9வது மாநாடு வந்து கோலாலம்பூரில் 2015, 10வது மாநாடு சிகாகோவில் 2019 வந்து நடைபெற்றது. இதில் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் நடைபெறுதுன்னா சென்னை 1968 முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. மதுரை 1981, சென்னை வந்து 2வது மாநாடு, 5வது மாநாடு மதுரை, 8வது மாநாடு வந்து தஞ்சாவூர் 1995, செம்மொழி மாநாடு தெரியும் 2010 கோயம்புத்தூர். 38வது கொஷின். 1. மூவேந்தர்களை பற்றி பாடப்பட்ட 900 பாடல்களை கொண்ட நூல் முத்தொள்ளாயிரம். கூற்று 2. இந்நூல் முழுமையாக கிடைக்கவில்லை. புறத்திரட்டு எனும் நூலிலிருந்து 105 செய்யுள்கள் கிடைத்துள்ளன. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கூற்று 1 வந்து சரி, கூற்று 2 வந்து தவறு. கூற்று 2 தவறு காரணம் வந்து 105 கிடையாது, 108 செயல்கள் கிடைத்துள்ளன. புறத்திரட்டு எனும் நூலிலிருந்து 108 செயல்கள் கிடைத்துள்ளன. 39வது கொஷின். சாகித்ய அகாடமி விருது பெற்ற வேரில் பழுத்த பலா என்ற புதினத்தை எழுதியவர் யார் அப்படின்னா சு. சமுத்திரம். அதே தமிழக அரசு விருது வந்து ஒரு நூல் வந்து வாங்கியிருக்கும். குற்றம் பார்க்கில் அப்படின்ற ஒரு நூல் பார்த்திங்கன்னா தமிழக அரசுடைய விருது வந்து வாங்கியிருக்கும். சு. சமுத்திரம் அவர்களுடையது. 40வது கொஷின். தமிழகத்திலிருந்து பெரும் படையை திரட்டி இந்திய தேசிய இராணுவத்திற்கு வலு சேர்த்த பெருமைக்கு உரியவர் யார் அப்படின்னா முத்துராமலிங்கனார். தமிழகத்திலிருந்து பெரும் படையை திரட்டி இந்திய தேசிய இராணுவத்திற்கு வலு சேர்த்த பெருமைக்குரியவர் தான் முத்துராமலிங்கனார். 41வது கொஷின். பொறிமயிர் வாரணம், கூட்டுரை, வயமா, புலியோடு குழும என்ற அடைகளில் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஸோ எது அப்படின்னா மதுரை காஞ்சி. அதாவது மதுரையில் வனவிலங்கு சரணாலயம் இருந்ததுக்கான செய்தி தான் இந்த பாடல்லேருந்து சொல்லியிருப்பாங்க. மதுரை காஞ்சி 782 அடிகளை கொண்டது. அதில் 354 அடிகள் மதுரையை பற்றி சிறப்பித்து கூறுகின்றன. இதனுடைய சிறப்பு பெயர் மதுரை காஞ்சி வந்து பிருகுவல மதுரை காஞ்சின்னு சொல்லுவாங்க. 10 பாட்டு நூல்களில் ஒன்று தான் மதுரை காஞ்சி. காஞ்சி அப்படின்னா நிலையாமை. மதுரையுடைய பெருமையை பற்றி கூறுகிறதுனால மதுரை காஞ்சி அப்படின்ற பெயர் வந்திருக்கும். மதுரை காஞ்சினா நிலையாமை. பொதியை ஏத்தி வண்டியிலே
பொள்ளாச்சி சந்தையிலே விருதுநகர் வியாபாரிக்கு செல்லக்கண்ணு, நீயும் விற்று போட்டு பணத்தை எண்ணு செல்லக்கண்ணு. இப்பாடல் அடிகள் யாருடையது? ஸோ யாருடையது அப்படின்னா மருதகாசி. இந்த பாடல் யூடியூப்பில் வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸான பாடல். இந்த புஷ்பவனம் குப்புசாமி அவர்கள் வந்து நியூ எடிஷன் வந்து பாடியிருப்பார். யூடியூப்பில் ரொம்ப ஃபேமஸான ஒரு நிறைய பேர் வந்து அதுக்கு டான்ஸ் வந்து பண்ணியிருப்பாங்க. ஷார்ட்ஸ் வீடியோ நிறைய வந்திருக்கும், பார்த்துருப்பீங்க. ஸோ அது பாடல் யாருன்னா மருதகாசி. 43வது கொஷின், எழுத்துரு அதனுடைய ஆங்கிலம் வந்து ஃபாண்டு. அஸ்ஸை அப்படின்னா சிலபல், மெய்யல் அப்படின்னா ஃபிலோசஃபி, மெய்யல்னா இயைபு, துடைனா ரிதம். ஆன்சருக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. இயைபுனா ரைம்னு நினைக்கிறேன், இது நமக்கு தெரியல, பார்த்துக்கோங்க. 44வது கொஷின், நச்சிலைவேல் கோக்கோதை நாடு, நல்யானை கோக்கிள்ளி நாடு இத்தொடர்களில் குறிப்பிடும் நாடுகள் முறையே. ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, சேரநாடு சோழநாடு. கோக்கோதை நாடுனா சேரநாடு, கோக்கிள்ளி நாடு அப்படின்னா சோழநாடு, வெண்குடையான் நாடு அப்படின்னா பாண்டியருடைய நாடு. 45வது கொஷின், எச்செயலையும் அறிவியல் கண்ணோட்டத்துடன் அணுகி ஏன், எதற்கு, எப்படி என்ற வினாக்களை எழுப்பி அறிவின் வழியை சிந்தித்து முடிவெடுப்பவர். ஸோ யார் அப்படின்னா பெரியார். ஸோ பெரியார் எதிர்த்தவை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. இந்தி திணிப்பு, தேவதாசி முறை, குலக்கல்வி திட்டம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா பெரியார் எதிர்த்தவை. பெரியாரை பற்றி ஒரு பெரிய லெசனே வந்து கொடுத்துருக்காங்க. 46வது கொஷின், சீனாவில் பொது ஆண்டு முன்பு 2ஆம் நூற்றாண்டிற்கு முன் வாழ்ந்தவர், கான்ஃபியூசியஸின் சமகாலத்தவர், தாவோவியம் என்ற சிந்தனை பிரிவை சேர்ந்தவர். யார் அப்படின்னா அவர் தான் வந்து லாவோட்ஸ். 47வது கொஷின், பிறர் போற்றுவார்கள் என்றோ வேறு நலன்களை பெறலாம் என்றோ இல்லாமல் நன்மையை நன்மைக்காகவே செய்தவர் யார்? யார் அப்படின்னா ஹாய். நன்மையை நன்மைக்காகவே செய்தவர் தான் வந்து ஹாய், அதாவது குறுநில மன்னர்கள். பின்வரும் கல்யாண்ஜியின் கவிதை நூல்களுள் தவறானதை தேர்ந்தெடுக்கவும். ஸோ முன்பின், புலரி, கால் முளைத்த கதைகள், அந்நியமற்ற நதி. இதில் பார்த்தீங்கன்னா தவறானது கால் முளைத்த கதைகள். இது வந்து எஸ் ராமகிருஷ்ணனுடைய நூல் தான். முன்பின், புலரி, அந்நியமற்ற நதி. ஸோ இதெல்லாம் வந்து கல்யாண்ஜியின் கவிதை நூல்கள். மணலுள்ள ஆறு அதெல்லாம் வந்து வரும். 49வது கொஷின், கூற்று 1, 1938 நவம்பர் 13 சென்னையில் நடந்த பெண்கள் மாநாட்டில் ஈவேராவுக்கு பெரியார் பட்டம் வழங்கப்பட்டது. கூற்று 2வது கொஷின், 27/7/1970 யுனெஸ்கோ மன்றம் என்ற அமைப்பு தந்தை பெரியாரை தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் என பாராட்டி பட்டம் வழங்கி சிறப்பித்தது. ஸோ இதில் கூற்று 1 வந்து சரி. அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, கூற்று 1 மட்டும் சரி, கூற்று 2 தவிர. ஏன்னா அந்த டேட் வந்து தவிர இருக்குது, 27/6/1970. ஸோ மீதி எல்லாமே வந்து சரியாக தான் இருக்குது. டேட் வந்து 27/6/1970. 50வது கொஷின், சுசமுத்திரத்தின் சிறுகதைகளில் பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்கவும். பாலைப்புறா, வாடாமல்லி, கதரின் வெற்றி, காகித உறவு. இதில் பொருந்தாது பார்த்திங்கன்னா கதரின் வெற்றி. பாலைப்புறா, வாடாமல்லி, காகித உறவு எல்லாமே வந்து சரி, கதரின் வெற்றி வந்து தவறு. இது இல்லாமல் மண் சுமை இருக்குது, தலைப்பாக இருக்குது. அவருடைய சிறுகதை நூல்கள் அப்படின்னா ஃபஸ்ட்டு வாடாமல்லி, 2வது பாலைப்புறா, 3வது வந்து மண் சுமை, 4வது தலைப்பாகை, 5வது காகித உறவு. மொத்தம் 5 நூல்கள் வந்து கொடுத்துருக்காங்க. 51வது கொஷின், சிற்பியின் மகள் என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னா பூவண்ணன். சிற்பியின் மகள் வந்து பூவண்ணன். புது கவிதையின் தந்தை என போற்றப்படுபவர் யார் அப்படின்னா பிச்சமூர்த்தி. புது கவிதையின் தந்தை, இதெல்லாம் எக்ஸாம்பிளாக கேட்டிருக்காங்க. ஸோ புது கவிதையின் தந்தை வந்து பிச்சமூர்த்தி. அவர் வந்து 2 இதழ்களோட துணை ஆசிரியராக வந்து இருந்திருக்காரு. அனுமான், நவ இந்தியா இந்த 2 இதழ்களுடைய துணை ஆசிரியராக வந்து பணியாற்றியிருக்காரு. இதனுடைய முதல் சிறுகதை வந்து சயின்ஸுக்கு பழி அப்படின்னு வந்து ஒரு சிறுகதை. முதல் சிறுகதை 1932 கலைமகள் இதழோட பரிசு வந்து வாங்கியிருக்காரு. கலைமகள் இதழ் பரிசு வந்து வாங்கியிருக்காரு 1932. இவருடைய சிறப்பு பெயராக வந்து பிக்ஷி ரேவதி அப்படின்ற புனைப்பெயர் வந்து கொடுத்துருக்காங்க, பிக்ஷி ரேவதி. 53வது கொஷின், திங்கள் முடி சூடுமலை தென்றல் விளையாடு மலை இப்பாடல் அடிகள் யாருடையதுன்னா குமரகுருபரர். திங்கள் முடி சூடுமலை தென்றல் விளையாடு மலை குமரகுருபரர். 54வது கொஷின், ஒன்றே குலம் என்ற மனப்பான்மையும் கொள்கையும் முதலில் மேலை நாட்டில் யாரால் போற்றப்பட்டது?
ஸோ யார் அப்படின்னா ஸ்டாய்க்கவாதிகள். ஒன்றே குலம் என்ற மனப்பான்மையும் கொள்கையும் முதலில் மேலை நாட்டில் யாரால் போட்டபோதுன்னா ஸ்டாய்க்கவாதிகள். 55வது கொஷின், சமுத்திரத்தின் தமிழக அரசின் பரிசு பெற்ற சிறுகதை தொகுதி எது? ஸோ எது அப்படின்னா சிறுகதை தொகுதி வந்து குற்றம் பார்க்கில் வேரில் பழுத்த பலா என்பது சாகித்ய அகாடமி விருது வந்து வாங்கியது. சமுத்திரம் அவர்கள் சாகித்ய அகாடமி விருது. தாய்மைக்கு வறட்சி இல்லை அப்படின்ற தலைப்பில் இவருக்கு வந்து பாடல் வரி கொடுத்துருப்பாங்க. என் கதைகளின் கதை அப்படின்ற ஒரு நூல் வந்து எழுதியிருக்காரு. இவர் வந்து திருநெல்வேலி மாவட்டம் திப்பனம்பாட்டியை வந்து சேர்ந்தவர். 300க்கும் மேற்பட்ட சிறுகதைகள் வந்து எழுதியிருக்காரு. ஏற்கனவே அவருடைய நூல்கள் வந்து சிறுகதை நூல்கள் வந்து நாம் பார்த்தோம். வாடாமல்லி, பாலைப்புறா, மண்சுமை, தலைப்பகை, காகித உறவு அப்படின்னு சொல்லிட்டு. 56வது கொஷின் கூற்று 1, எல்லாருடைய நாடுகளும் நமக்கு தாய்நாடு என்றும் நம் நாடு எல்லா மக்களுக்கும் தாய்நாடு என்றும் நாம் கருதல் வேண்டும் என்றவர் மார்க்கஸ் அரேலியஸ். கூற்று 2, நான் பகுத்தறிவும் கூட்டுறவும் உடையவன், நான் ஆண்டோனினஸ் அதனால் ரோமுக்கு உரியவன், நான் மனிதன் என்பதால் உலகிற்கு உரியவன் என்றவர் செனாக்கா. ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா 2 கூற்றுகளும் வந்து தவறானவை. ஏன்னா எல்லாருடைய நாடுகளும் நமக்கு தாய்நாடு என்றும் நம் நாடு எல்லா மக்களுக்கும் தாய்நாடு என்றும் நாம் கருதல் வேண்டும். இதுதான் வந்து செனாக்கா. நான் பகுத்தறிவும் கூட்டுறவும் உடையவன், இதுக்கு வந்து மார்க்கஸ் அரேலியஸ். அதனால் வந்து 2மே வந்து தவறானது. ஸோ மாற்றிக்கோங்க. மாற்றினா இது 2 கூற்றுமே வந்து சரியாக வந்துடும். 57வது கொஷின், மனதை மலர வைக்கும் இளங்கதிரவனின் வைகரை பொழுது வேண்டுமா? அப்படியானால் இரவில் இருண்ட நேரங்களில் வாழ கற்றுக்கோள். இந்த பொன்மொழியை கூறியவர் யார் அப்படின்னா நேதாஜி. நேதாஜி பார்த்திங்கன்னா ஜெர்மனியிலிருந்து சிங்கப்பூருக்கு செல்ல எத்தனை நாள் ஆனதுன்னா 91 நாள் வந்து ஆனது. இவர் வந்து இந்திய தேசிய இராணுவத்தை பொறுப்பேற்ற நாள் வந்து ஜூலை 9, 1943 வந்து இந்திய தேசிய இராணுவத்துக்கு வந்து பொறுப்பு ஏற்றுக்கிட்ட நாள். 58வது கொஷின், முத்துக்களால் ஆன வெண்கொற்ற கொடையை உடைய நாடு என எந்த நாட்டை முத்தொள்ளாயிரம் குறிப்பிடுகிறது? நம்ம வந்து ஏற்கனவே வந்து சொல்லியிருந்தோம். வெண்கொற்ற கொடை அப்படின்னா பாண்டிய நாடு, சேர நாடு வந்து கோக்கோதை நாடு, சோழ நாடு வந்து கோக்கிள்ளி நாடு, வெண்கொற்ற கொடை வந்து பாண்டிய நாடு. 59வது கொஷின், இது பார்த்திங்கன்னா முத்தொள்ளாயிரம் பாடலில் வந்து வருது. முத்தொள்ளாயிரம் வந்து ஏற்கனவே நான் நிறைய பாயிண்ட் சொல்லிட்டேன். வெண்பாவால் இயற்றப்பட்டது தான். 900 பாடல்கள் வந்து இருக்குது. புறத்திரட்டிலேருந்து 108 செயல்கள் வந்து கிடைத்துருன்னா ஆசிரியர் வந்து 5ஆம் நூற்றாண்டு என கருதப்படுகிறார். ஆசிரியர் பேர் யாருன்னு தெரியல, ஆனால் 5ஆம் நூற்றாண்டு என கருதப்படுகிறார். 59வது கொஸ்டின், கீழ்கண்ட சந்தைகளில் பொருந்தாது எது? ஈரோடு ஜவுளி சந்தை, காராமணி கருவாட்டு சந்தை, நாகப்பட்டினம் மீன் சந்தை, அரியலூர் வந்து ஆட்டுச்சந்தை. இதில் தவறானது வந்து ஆப்ஷன் டி, அரியலூர் கிடையாது, ஐயலூர் தான் வந்து ஆட்டுச்சந்தை. ஸோ அதனால் தவறானது வந்து ஆப்ஷன் டி. 60வது கொஷின், எச்செயலையும் அறிவியல் கண்ணோட்டத்துடன் அணுகி ஏன், எதற்கு, எப்படி என்ற வினாக்களை எழுப்பி அறிவின் வழியை சிந்தித்து முடிவெடுப்பவர் யார் அப்படின்னா ஆன்சர் வந்து பெரியார். ஒரு 3 கொஷின் கிட்ட திரும்ப வந்துச்சு. இந்த கொஷினும் திரும்ப வந்துருச்சு. ஒரு 3 கொஷின் கிட்ட இருக்கும் இந்த திரும்ப வந்த கொஷின். ஸோ அது அந்த நேரத்தில் சரியாக கவனிக்க முடியல. எல்லாம் சேஞ்ச் பண்ணி வேறு கொஷின் வந்து வச்சுருக்கலாம். பெரியார் வந்து சுயமரியாதை இயக்கம் தொடங்கப்பட்டது 1925. இவருடைய இதழ்கள் அப்படின்னா குடியரசு, விடுதலை, உண்மை, ரிவோல்ட்னு 4 இதழ்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ரிவோல்ட் என்பது ஒரு ஆங்கில இதழ். தொண்டு செய்த பழுத்த பழம் தூய தாடி மார்பிள் விழும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியாரை பற்றி பாரதிதாசன் வந்து புகழ்ந்து வந்து ஒரு பாடல் பாடியிருக்காரு. 61வது கொஷின், பெரியாரின் சில எழுத்து சீர்திருத்தங்களை தமிழக அரசு செயல்படுத்திய ஆண்டு எந்த வருஷம்னா 1978 வந்து பெரியாருடைய சில எழுத்து சீர்திருத்தங்களை தமிழக அரசு வந்து செயல்படுத்தியது. 1978 வந்து முதலமைச்சர் வந்து எம்ஜிஆர். 62வது கொஷின், யாப்பிலக்கணத்தின் அடிப்படையில் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்னா யாப்பிலக்கணத்தின் அடிப்படையில் எழுத்துக்கள் வந்து 3 வகைப்படும். அது என்னென்னா குறில், நெடில், ஒற்று, அதான் வந்து அந்த 3. ஸோ இதில் நிறைய கொடுத்துருக்காங்க. அசை வந்து 2 வகைப்படும், சீர் 4 வகைப்படும், தலை 7 வகைப்படும், அடி 5 வகைப்படும், தொடை 8 வகைப்படும். ஸோ நிறைய இதெல்லாமே எக்ஸாம்பிள் பொறுத்துக்களை கொஷினாக கேட்டிருக்காங்க. அடி, சீர், தலை, தொடை இதெல்லாம் எத்தனை வகைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. 63வது கொஷின், பொறுத்துக வெண்பாவிற் புகழேந்தி, வெண்பா ஏடுவில் புகழ்பெற்ற புகழேந்தி, கலம்பகம் பாடுவதில் வல்லவர்கள் தான் வந்து இரட்டையர்கள் கலம்பகம், கோவை உலா அந்தாதி பாடுவதில் சிறந்தவர் தான் ஒட்டக்கூத்தர், விருத்தவா பாடுவதில் வல்லவர் தான் வந்து கம்பர். ஸோ ஆன்சர் கீ வந்து ஆப்ஷன் ஏ. 64வது கொஷின், திருவள்ளுவரை உலக புலவர் என்று அழைத்தவர் யார் அப்படின்னா ஜியு போப். அதாவது திருவள்ளுவரை உலக புலவர் என அழைத்தவர் வந்து ஜியு போப். 65வது கொஷின்,
பின்வரும் தொடர்களில் சரியான தொடரை தேர்ந்தெடுக்கவும். பாருங்கள், ஆப்ஷன் ஏ, செய்யுளில் முன்னர் வந்த சொல்லே மீண்டும் பல இடங்களில் வந்து வேறு பொருள் உணர்த்துவது சொல் பின்வரும் நிலையணி. செய்யுளில் முன்னர் வந்த ஒரு சொல்லின் பொருளே பின்னரும் பல இடங்களில் வருவது பொருள் பின்வரும் நிலையணி. முன்னர் வந்த சொல்லும் பொருளும் பின்னர் பல இடங்களிலும் வருவது சொற்பொருள் பின்வரும் நிலையணி. ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, மேற்கண்ட அனைத்தும் சரி. இதில் வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, செய்யுளில் முன்னர் வந்த சொல்லே அப்படின்னு வந்தால் அது வந்து சொல் பின்வரும் நிலையணி. இங்கே வர ஒரு சொல்லின் பொருளே அப்படின்னு வந்தால் பொருள் பின்வரும் நிலையணி. இதில் பாருங்கள், சொல்லும் பொருளும் அப்படின்னு வந்திருக்கு பாருங்கள். சொல்லும் பொருளும் அப்படின்னா சொற்பொருள் பின்வரும் நிலையணி. ஸோ அப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். 66வது கொஷின். நேதாஜி தமிழ் வீரர்களை பாராட்டி நான் மறுபடியும் பிறந்தால் ஒரு தென்னிந்திய தமிழாக பிறக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார் என கூறியவர். ஸோ கூறியிருக்கிறார் என கூறியவர் யாருன்னா முத்துராமலிங்க தேவர் தான் வந்து அதை சொன்னது. 67வது கொஷின். சீவக சிந்தாமணியில் உள்ள உட்பிரிவுகளின் எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னா 13. அந்த உட்பிரிவோட பேர் தான் இளம்பகம். இளம்பகம். சிவக சிந்தாமணியுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா திருத்தக்க தேவர். திருத்தக்க தேவர். இதனுடைய சீவக சிந்தாமணிக்கு ஒரு சிறப்பு பெயர் இருக்குது. அந்த நூலுக்கு, சீவக சிந்தாமணி நூலுக்கு மனநூல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. 13 இளம்பகம் வந்து இருக்குது. 68வது கொஷின். சீவக சிந்தாமணியில் இடம்பெற்றுள்ள இறுதி இளம்பகம். இறுதி இளம்பகம் எப்படின்னா முத்தி இளம்பகம் தான் வந்து இறுதி இளம்பகம். சீவக சிந்தாமணியில் இடம்பெற்றுள்ள இறுதி இளம்பகம் வந்து முத்தி இளம்பகம். மொத்தம் எத்தனை இளம்பகம் இருக்குது? 13 இளம்பகம் வந்து இருக்குது. 69வது கொஸ்டின். விந்தாடி வேந்தர், பகுத்தறிவு பகலவன், வைக்கம் வீரர், ஈரோட்டு சிங்கம் என பல்வேறு சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுபவர். பல்வேறு சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுவது யாருன்னா பெரியார் தான். 7வது கொஸ்டின் கூட்டுறவு. வெண்பாவில் இயற்சீரும் வெண்சீரும் மட்டுமே வரும், பிற சீர்கள் வாரா. கூட்டு 2. தலைகளில் இயற்சீர் வெண்டலையும் வெண்சீர் வெண்டலையும் மட்டும் வரும், பிற தலைகள் வாரா. ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்து சரி. கூற்று 1, 2 சரி. வெண்பாவில் இயற்சீரும் வெண்சீரும் மட்டுமே வரும், பிற சீர்கள் வந்து வராது. கூட்டு 2. தலைகளில் இயற்சீர் வெண்டலையும் வெண்சீர் வெண்டலையும் மட்டும் வரும், பிற தலைகள் வந்து வாரா. ஸோ அதுவும் வந்து சரி. 71வது கொஷின். தொண்டு செய்து பழுத்த பழம் தூய தாடி மார்பு விழும் என்று பெரியாரை புகழ்ந்தவர் யார் அப்படின்னா பாரதிதாசன். இதெல்லாம் எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. தொண்டு செய்து பழுத்த பழம் தூய தாடி மார்பு விழும் என்று பெரியாரை புகழ்ந்தவர் வந்து பாரதிதாசன். 72வது கொஷின். மகனுக்கு எழுதிய கடிதம் என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னா நா. முத்துக்குமார். மகனுக்கு எழுதிய கடிதம் வந்து நா. முத்துக்குமார். 73வது கொஷின். கீழ்கண்டவற்றுள் தனிநாயகம் ஆடிகள் தொடங்கிய இதழ் எது? ஸோ எந்த இதழ் அப்படின்னா தமிழ் பண்பாடு. தனிநாயகம் ஆடிகள் தொடங்கிய இதழ் வந்து தமிழ் பண்பாடு. 74வது கொஷின். பிம்பங்களற்ற தனிமையில் ஒன்றிலொன்று முகம் பார்த்தன சலூன் கண்ணாடிகள். இந்த ஐக்கிய கவிதை யாருடையது? ஸோ யார் அப்படின்னா நா. முத்துக்குமார். பிம்பங்களற்ற தனிமையில் ஒன்றிலொன்று முகம் பார்த்தன சலூன் கண்ணாடிகள் யாருன்னா நா. முத்துக்குமார். 75வது கொஷின். துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மலை குரலில் பயின்று வந்துள்ள அணி எந்த அணி அப்படின்னா சொல் பின்வரு நிலையணி. சொல் பின்வரு நிலையணி. ஆன்சர். 76வது கொஷின். சொல்லையும் பொருளையும் போகிறதுக்கு அடிசில் அப்படின்னா சோறு, சூல் அப்படின்னா கரு, வட்டம் அப்படின்னா வந்து எல்லை, மடிவுனா சோம்பல். ஆன்சர் கீ வந்து ஆப்ஷன் சி. 77வது கொஷின். விடுதலையினால் உண்டாகும் மகிழ்ச்சியும் சுதந்திரத்தினால் உண்டாகும் மன நிறைவும் வேண்டுமா? அப்படியானால் அதற்கு விலை உண்டு, அதற்கான விலை துன்பமும் தியாகமும் தான் என்றவர். ஸோ யார் அப்படின்னா நேதாஜி. விடுதலையினால் உண்டாகும் மகிழ்ச்சியும் சுதந்திரத்தினால் உண்டாகும் மனநிறைவும் வேண்டுமா? அப்படியானால் அதற்கு விலை உண்டு, அதற்கான விலை துன்பமும் தியாகம் தான் என்றவர் வந்து நேதாஜி. முத்தொள்ளாயிரம் எனும் நூலின் ஆசிரியர் யார்? ஸோ ஆசிரியர் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அறியப்படவில்லை. ஆசிரியர் வந்து அறியப்படவில்லை. ஆனால் வந்து 5ஆம் நூற்றாண்டு என கருதப்படுகிறார். அதையும் வந்து தெரிஞ்சுக்கோங்க. முத்தொள்ளாயிரம் வந்து வெண்பாவால் வந்து இயற்றப்பட்டது. சேர சோழ பாண்டியர் 3 மன்னர்களை பற்றி 900 பாடல்கள் வந்து இருக்குது. புறத்திரட்டிலிருந்து ஒரு 108 பாடல் செயல்கள் வந்து கிடைத்துள்ளன. 79வது கொஷின். இரவு நேரங்களில் செயல்படும் கடைகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அல் அங்காடி. அல் அப்படின்னா இரவு, அதனால் இரவு நேரங்களில் செயல்படும் கடைகள் வந்து அல்லங்காடி. 80வது கொஷின். தமிழ் பழமொழிகள் எனும் நூலை எழுதியவர் யார்? தமிழ் பழமொழிகள் வந்து கி.வா. ஜெகநாதன். தமிழ் பழமொழிகளின் நூலை எழுதியவர் வந்து கி.வா. ஜெகநாதன். 81வது கொஷின்.
பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கிய ஆண்டு எந்த வருஷம்னா 1925. பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கிய ஆண்டு. 82வது கொஷின் கூற்று 1. பிறர் நல கொள்கையையும் பிறர் மீதான அன்பு பாராட்டலையும் முதலில் பரப்புவதற்கு காரணமாய் இருந்தவர்கள் தமிழ்நாட்டு மன்னர்கள் ஆவர். கூற்று 2. பிற நாடுகளை குறிப்பிடும் போது வேற்று நாடு பிறநாடு என்று குறிக்காது மொழி மாறும் நாடு மொழிபெயர் தேயம் என்றே வரையறுத்து கூறியுள்ளனர். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி. கூற்று 1 ஏன் தவறுனா மன்னர்கள் கிடையாது, பாணரும் புலவரும் அதான் வரும். ஸோ கூற்று 2 சரி. 83வது கொஷின். இமயத்துக்கோடு உயர்ந்தென்ன தம் இசை நாட்டு தீதில் யாக்கையோடு மாய்தல் தவத்தலையே. இந்த பாடலடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா புறநானூறு. இமயத்துக்கோடு உயர்ந்தென்ன அப்படின்னு வந்தால் புறநானூறு. உண்டாளம இவ்வுலகம் அப்படின்ற ஒரு பாடல் வரி இருக்குது, அதுவும் புறநானூறு. இமயத்தீண்டி இன்குரல் பயிற்று அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது, அதுவும் புறநானூறு. நிறைய முக்கியமான பாடல் வரிகள் கொடுத்துருக்காங்க. 84வது கொஷின். 2010ஆம் ஆண்டு செம்மொழி மாநாடு எங்கே நடைபெற்றது? ஸோ எல்லாருக்குமே தெரியும், கோவையில் தான் செம்மொழி மாநாடு நடைபெற்றது. இதே உலகத்தமிழ் மாநாடு சென்னையில் 1968 ஒன்று நடந்துச்சு. 1981 மதுரையில் 5வது மாநாடு நடைபெற்றது. அப்புறம் தஞ்சாவூரில் 1995 நடைபெற்றது. ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 85வது கொஷின். மலேயாவில் உள்ள தமிழர்களின் ரத்தம் நேதாஜியின் மூளையில் கட்டியாக உள்ளது என்று கூறியவர். ஸோ யார் அப்படின்னா சர்ச்சில். மலேயாவில் உள்ள தமிழர்களின் ரத்தம் நேதாஜியின் மூளையில் கட்டியாக உள்ளது என்று கூறியவர் வின்ஸ்டன் சர்ச்சில். 86வது கொஷின். வயலிடை புகுந்தாய் மணிக்கதிர் விளைவித்தாய் வளைந்து செல் கால்களால் ஆறு. இந்த அடிகளை இயற்றியவர் யார் அப்படின்னா வாணிதாசன். வயலிடை புகுந்தாய் மணிக்கதிர் விளைத்தாய் வளைந்து செல் கால்களால் ஆறு. யாருன்னா வாணிதாசன். பொறுத்துக. தலை எத்தனை வகைப்படும்னா தலை 7 வகைப்படும். அடி 5 வகைப்படும். தொடை 8 வகைப்படும். சீர் 4 வகைப்படும். ஆன்சர் கீ ஆப்ஷன் சி. தூக்கிலிடப்படுவதற்கு முதல் நாள் இரவு நான் என் உயிரை கொடுப்பதற்கு கொஞ்சமும் கவலைப்படவில்லை, ஏனெனில் நான் கடவுளுக்கு எதிராக ஒன்றும் செய்யவில்லை என்று கூறியவர் யார் அப்படின்னா ராமு. தூக்கிலிடப்படுவதற்கு முதல் நாள் இரவு நான் என் உயிரை கொடுப்பதற்கு கொஞ்சமும் கவலைப்படவில்லை, ஏனெனில் நான் கடவுளுக்கு எதிராக ஒன்றும் செய்யவில்லை என்று கூறியவர் தான் ராமு. 89வது கொஷின். பின்னொரு உருவச் சொற்களை தவறானதை தேர்ந்தெடுக்கவும். இதில் பார்த்தீங்கன்னா தேன்மொழி தான் தவறானது. ஒளி அமுது, பிறவி இருள், வாழ்க்கை போர் இது எல்லாமே சரி. தேன் தமிழ், தேன் போன்ற தமிழ், உவமை வரும். தேன் போன்ற தமிழ், ஒளி அமுது, பிறவி இருள், வாழ்க்கை போர் 3மே நான் பார்த்து வச்சுக்கோங்க. இது உருவகச் சொற்கள். 90வது கொஷின். கூற்று 1. விந்திய மலைத்தொடருக்கும் இமயமலைக்கும் இடையே உள்ள நிலப்பரப்பே கரும பூமி. வீடுபோர் அடைவதற்கு அப்பூமியில் பிறந்திருக்க வேண்டும் என்று பண்டைய கால தர்மசாஸ்திர நூல்கள் கூறுகின்றன. கூற்று 2. தமிழ் மக்களிடமோ மக்கள் அனைவரும் உடன் பிறந்தவர்கள், பிறப்போ சாதியோ சமயமோ அவர்களை தாழ்த்தவோ உயர்த்தவோ முடியாது என நம்பிக்கை பண்டு தொட்டு நிலவியுள்ளது. ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா இரண்டுமே சரி. கூற்று 1 மற்றும் 2 சரி. இந்திய தேசிய இராணுவத்தில் பெண்கள் படை யார் பெயரில் உருவாக்கப்பட்டது? யார் பெயர்னா ஜான்சி ராணி பெயரில் உருவாக்கப்பட்டது. இந்திய தேசிய இராணுவத்தில் பெண்கள் படை பிரிவு ஜான்சி ராணி பெயரில் உருவாக்கப்பட்டது. ஆகுபெயர் மொத்தம் எத்தனை வகைப்படும்? ஆகுபெயர் 16 வகைப்படும். ஆகுபெயர் ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஆகுபெயர்கள் மட்டும்தான் இதில் கொடுத்துருப்பாங்க. ஆகுபெயர் 16 வகைப்படும். பொறுத்தக. பெரியாரின் சிந்தனைகள் யார்னா வே. ஆணைமுத்து. அஞ்சல் தலைகளின் கதை எஸ்வி சட்டர்ஜி. அஞ்சல் தலைகளின் கதை எஸ்பி சட்டர்ஜி. தங்கைக்கு மூவா, தம்பிக்கு அண்ணா. ஸோ ஆன்சர் கீ ஆப்ஷன் பி. 94. தமிழில் ஐ என்பதை ஐ எனவும் ஔ என்பதை ஔ எனவும் சீரமைத்தவர் யார் அப்படின்னா பெரியார். பெரியாருடைய எழுத்து சீர்திருத்தத்தை தமிழக அரசு நடைமுறைப்படுத்தியது 1978. 95வது கொஷின். வாழ்வின் பொருள் தெரிந்தால்தான் மனிதன் மேல்நிலை அடைவான். நாட்டிற்காக உயிர் நீத்த முழு நிலவினை போன்ற தியாகிகள் முன்பு நாங்கள் மெழுகுவர்த்தித்தான் என்றவர். ஸோ யார் அப்படின்னா அப்துல் காதர். 96வது கொஷின். பெரியார் நடத்திய இதழ்களில் தவறானதை தேர்ந்தெடுக்கவும். குடியரசு, நம் நாடு, விடுதலை, உண்மை. இதில் தவறானது நம் நாடு, குடியரசு, விடுதலை, உண்மை, ரீவோல்ட் அப்படின்ற ஒரு ஆங்கில இதழை நடத்தியிருப்பார். 97வது கொஷின். கூற்று 1. பாலை பாடிய பெருங்கடுங்கோ சேர மரபை சேர்ந்த மன்னர்.
கூற்று 2 ஐங்குறுநூறில் பாலைத்திணையை பாடியதால் பாலை பாடிய பெருங்கடுங்கோ என அழைக்கப்பெற்றார். ஸோ கூற்று 1 மட்டும்தான் வந்து சரி, கூற்று 2 தவறு. கூற்று 2 ஏன் தவறுனா கலித்தொகையில் பாலைத்திணை பாடியதால் பாலை பாடிய பெருங்கொடுங்கோ என அழைக்கப்பெற்றார். ஸோ ஐங்குறுநூறுன்னு கொடுத்ததுனால அது வந்து தவறு. 98வது கொஷின், வேலை வாய்ப்புகளில் 50 விழுக்காடு இடஒதுக்கீடு பெண்களுக்கு தரப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியவர் யார்? ஸோ யார் அப்படின்னா பெரியார். எத்தனை விழுக்காடு? 50 விழுக்காடு. 99வது கொஷின், இந்திய தேசிய இராணுவம் தமிழர் பங்கு என்ற நூலுக்காக தமிழக அரசின் பரிசு பெற்றவர் யாருன்னா மாசு அண்ணாமலை. இந்திய தேசிய இராணுவம் தமிழர் பங்கு என்ற நூலுக்காக தமிழக அரசுடைய பரிசு பெற்றவர் தான் வந்து மாசு அண்ணாமலை. 100வது கொஷின், ஆளுமை பர்சனாலிட்டி உவமை அணி பாருங்கள், ஸ்மைல் SIMILES ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க. உருவக அணி வந்து மெட்டாப்பர், மனிதன் வந்து ஹியூமன். ஸோ ஆன்சர் கே வந்து ஆப்ஷன் பி. ஸோ வெற்றிகரமாக 100 கொஷின் முடிஞ்சுது. அடுத்து 1லேருந்து 9 வரைக்கும் 9ஆம் வகுப்பு இயல் 1லேருந்து 9 வரைக்கும் ஒரு 100 கொஷின் ரிவிஷன் வந்து பார்த்துடலாம். பார்த்துட்டு 10ஆம் வகுப்பு வந்து போயிடலாம். தேங்க்யூ.